சோசியல் மீடியாவில் மக்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கேட்குறாங்க தெரியுமா? அந்த ஊழல் சக்தியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை இப்போ என்ன சக்தின்னு கூப்பிட போறாங்க. கிளீன் கவர்மெண்ட்னு சொன்னாங்க. இதுதான் உங்க கிளீன் கவர்மெண்ட்டுடைய லட்சணமானு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நீங்க கூவத்தூரையும் மிஞ்சுற அளவுக்கு அடிக்கிற கூத்த பார்க்கும்போது இந்த அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்க போகுதுன்னு மக்களுக்கு அந்த சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. முதல் கோணலே முற்றிலும் கோணல்ன்ற மாதிரி உங்க நடவடிக்கை எல்லாமே இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்படி எம்எல்ஏக்களை எல்லாம் கடன் பெற்று ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் தான் அளித்துள்ள போலி வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே முந்தைய அரசு, அதாவது எங்களுடைய அரசு, வளர்ச்சிக்காக பெற்ற கடன் குறித்து தவறான கருத்துக்களை தந்து மக்களை இன்னைக்கு திசை திருப்ப முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறார். பெரும்பான்மையும் இல்லாத, அரசியல்ல அடிப்படை நேர்மையும் அல்லாத இந்த அரசு நல்லாட்சி தரும், தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக போராடும்னு மக்களுக்கு துளியும் நம்பிக்கை இல்லை. முக்கியமான ஒரு விஷயத்தை இங்க நான் பதிய வைக்க விரும்புகிறேன். உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பெரிய தப்பை பண்ணிட்டோமோன்னு இன்னைக்கு வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுடைய அந்த உணர்வை வெளிப்படுத்தும் விதமா இந்த ஓட்டெடுப்பில் கலந்துக்காம திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் நாங்க வெளிநடப்பு செய்ய போறோம். அதனால பேரவையுடைய எண்ணிக்கை அளவு குறைஞ்சு நீங்க நிச்சயம் இந்த வாக்கெடுப்புல வெற்றி பெறதான் போறீங்க. அப்படி வெற்றி பெற்ற பிறகாவது மக்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி உங்களுடைய பணிகள் இருக்கணும். உழைங்க.